இரண்டு தரப்பிலும் பல நேரங்கள்ல தொண்டர்கள் இதை விரும்பலன்றாங்க, இடைமட்ட தலைவர்கள் விரும்பலன்றாங்க, அல்லது முரண்பட்ட ஒரே தொகுதிக்குள் இருக்கக்கூடிய இரண்டு அரசியல் ஆளுமைகள் ரெண்டு துருவத்தில் இருக்கிறாங்க, அவங்க விரும்பலன்றாங்க. யார் விரும்பல அந்த இணை? இந்த சண்டை அசல் சண்டையா அப்படிங்கறத கேள்வி. நான் இந்த சண்டையவே அசல் சண்டையா பார்க்கல. ரெண்டு அணிகளுக்கு இடையில நடக்கிற சண்டையை நான் அசல் சண்டையா பார்க்கல. இந்த இணைந்திரும் என்று சொல்வதை நான் நம்பல. ஏண்டா இந்த இணைப்புக்கும் சாத்தியம் இல்லை, இந்த சண்டையும் அசலானதல்ல. அதாவது முதல்ல ஒரு எதிரி வேணும். ஒரு எதிரியை காட்டி தான் ஒரு வெகு மக்களினுடைய வெறுப்பை நீங்க கட்டி எழுப்ப முடியும், அந்த வெறுப்பை அறுவடை செய்ய முடியும் வாக்குகளாக. அப்ப அந்த எதிரி உயிர்ப்போட இருந்தாதான் அந்த எதிரியை சுட்டிக்காட்டி நடக்கக்கூடிய அரசியல் உயிர்ப்போட இருக்கும். அப்போ சசிகலா சிறைக்கு போயிட்டாங்க. எதுல போயிருக்காங்க? ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு போயிருக்காங்க. தினகரன் சிறைக்கு போயிட்டாரு. எதுக்கு போயிருக்காரு? ஒரு முறைகேடான வழக்குல போயிருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட அந்த கட்சியினுடைய ஐகான்கள் சிறைக்கு தொடர்ச்சியாக செல்லக்கூடிய காட்சி ஒரு பக்கம் அரங்கேறிட்டு இருக்கு. அப்ப இந்த ஆட்சி இப்படியே நீடிக்கணும், இந்த ஆட்சியின் மீது மக்களுக்கு வெறுப்பு ஏற்படணும், அதை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு அணியாக ஓபிஎஸ் எப்போதும் இயங்கணும். எப்போது வரைக்கும்? தேர்தல் வரைக்கும் இயங்கணும். அதை திமுக அறுவடை செய்து கொண்டு போயிடக்கூடாது. அப்ப இந்த ஆட்சிக்கு எதிரான மனோநிலை, சசிகலா குடும்பத்திற்கு எதிரான மனோநிலை, டிடிவி தினகரனுக்கு எதிரான மனோநிலை, மக்கள் வெறுப்பு என்பதை அறுவடை செய்யக்கூடிய ஐக்கானாக ஓபிஎஸ் எமர்ஜாகி வரணும். தேர்தல் வரைக்கும் அவரோடு உடன்பட்டுக் கொள்ளலாம் தேர்தலில் என்பதுதான் பாரதிய ஜனதாவுடைய கணக்கு. எனவே இந்த இணைப்பு என்பது சாத்தியமே இல்லை. நீங்க இணைப்புக்கு எடப்பாடி அவர்கள் எவ்வளவு இறங்கி வந்தாலும் ஓபிஎஸ் அவர்கள் தரப்பு வராது. இதுதான் நடக்க போகுது. அதனால தான் இன்னைக்கு இந்த காட்சியெல்லாம் அரங்கேறுது.